les amis, vous allez bien? Bienvenue sur ma chaîne YouTube de French Academy Tamil. Aujourd'hui, vous allez apprendre des phrases très importantes à utiliser chez le médecin. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் கடந்த வீடியோவின் இரண்டாவது பாகத்தை பார்க்க போகிறோம். கடந்த வீடியோவில் மருத்துவரிடம் நாம் செல்லும் பொழுது மருத்துவர்கள் நம்மிடம் கேட்கும் வினாக்களையும் நாம் அவர்களுக்கு எவ்வாறு, அதாவது என்னென்ன காரணத்திற்காக சென்றோமோ அதை கூறுவது என்பதையும் பார்த்தோம். இன்றைய வீடியோவில் மருத்துவர்கள் நம்மை பரிசோதிக்கும் பொழுது உரையாடும் வாக்கியங்களையும் அவர்கள் நமக்கு பரிந்துரை செய்யும் ஆலோசனைகளையும் எவ்வாறு பிரெஞ்சில் சொல்வார்கள் என்பதையும் பார்ப்போம். கடந்த வீடியோவை பார்க்க விரும்புபவர்கள் ஐகார்டிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் லிங்க் கொடுக்கின்றேன், சென்று பாருங்கள். மறக்காமல் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். வாக்கியங்களை பார்ப்பதற்கு முன்னர் பிரான்சில் 2 வகையான மருத்துவர்கள் இருப்பதை அவதானித்திருப்பீர்கள். மருத்துவ கிளினிக் ஒன்றிற்கு செல்லும் பொழுது அங்கு பெயர் பலகையில், அதாவது மருத்துவ பெயர் பலகையில் மருத்துவரினுடைய பெயர், அவர் பெற்ற பட்டம், அத்தோடு இன்னொரு விடயமும் எழுதியிருக்கும். médecin conventionné அல்லது médecin non conventionné என்பதுதான். 2 மருத்துவர்களுக்கு இடையிலான வேறுபாடை அறிந்திருக்க வேண்டும். 2 மருத்துவர்களுக்கிடையிலும் கட்டண ரீதியாக, அதாவது மருத்துவ கட்டணத்தை des honoraires என்று சொல்வோம். இந்த des honoraires வித்தியாசப்படும். médecin conventionné என்று மார்க் பண்ணியிருந்தால் மருத்துவ கட்டணம் மாறுபடாது, எப்பொழுதும் ஒரே மாதிரியாகவே இருக்கும். Si le médecin est conventionné, les frais médicaux sont remboursés en partie ou en totalité par la Sécu. அதாவது conventionné என்று மார்க் பண்ணியிருந்தால் அந்த நாம் கட்டிய மருத்துவ கட்டணத்தை செக்யூரிட்டி சோசியல் திருப்ப எங்களுக்கு ரம்பூசே பண்ணும். ஆனால் நோ conventionné என்று மார்க் பண்ணியிருந்த மருத்துவர்கள் அவர்களுடைய மருத்துவ கட்டணத்தை கூட்டக்கூடும். இவைதான் இந்த 2 மருத்துவர்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு. முதலாவதாக, மருத்துவர்கள் நம்மை பரிசோதிக்க அழைக்கும் பொழுது எவ்வாறு பிரெஞ்சில் சொல்வார்கள் என்பதை பார்ப்போம். நான் உங்களை பரிசோதிக்க போகிறேன் என்பதை je vais vous examiner அல்லது je vais vous ausculter என்று சொல்வார். நான் உங்களுடைய காதுகளை பரிசோதனை செய்ய போகிறேன் என்றால் je vais examiner vos oreilles, je vais examiner vos oreilles என்று சொல்வார். காதை பரிசோதிப்பதற்கு மருத்துவர்கள் பாவிக்கும் கருவியை ஓத்தோஸ்கோப் என்று சொல்வோம். உங்களுடைய இரத்த அழுத்தத்தை, அதாவது பிளட் பிரஷரை பரிசோதிக்க போகிறேன் என்பதை je vais prendre votre tension, இதற்கு மருத்துவர்கள் பாவிக்கும் கருவியை tensiomètre என்று சொல்வார்கள். மருத்துவர்கள் நீங்கள் படுங்கள், நான் பரிசோதிக்க போகிறேன் என்பதை allongez-vous, je vais vous visiter, allongez-vous, je vais vous visiter. அடுத்து, நான் உன்னுடைய உயரத்தை அளவிட போகிறேன் என்பதை je vais vous mesurer, je vais vous mesurer. நான் உங்களுடைய நிறையை பார்க்க போகின்றேன், அதாவது நிறை பார்க்கும் கருவியின் மீது ஏறுங்கள் என்பதை je vais vous peser, monter sur la balance, je vais vous peser, monter sur la balance என்று சொல்வார்கள். அடுத்து, நோயாளிகளை படுக்க பயன்படுத்தும் கதிரையில் அமருங்கள் என்பதை installez-vous sur le divan, installez-vous sur le divan என்று சொல்வார்கள். அடுத்ததாக, வாயை பெரிதாக திறந்து நாக்கை வெளியில் நீட்டுங்கள் என்பதை ouvrez grand la bouche et tirez la langue, ouvrez grand la bouche et tirez la langue என்று சொல்வார்கள். அடுத்ததாக, மருத்துவர்கள் நம்மை நான் பரிசோதிக்க போகின்றேன், ஆடைகளை அகற்றுங்கள் என்பதை je vais vous examiner, déshabillez-vous s'il vous plaît, je vais vous examiner, déshabillez-vous s'il vous plaît என்று சொல்வார்கள். இதனை இன்னொரு வகையில் enlevez votre t-shirt அல்லது enlevez votre chemise, enlevez le haut, அதாவது மேலே அணிந்திருக்கும் ஆடைகள், enlevez le bas, கீழே அணிந்திருக்கும் ஆடைகளை அகற்றுங்கள் என்பது அர்த்தமாகும். உங்களுடைய சப்பாத்துக்களை கழட்டுங்கள் என்பதை enlevez vos chaussures, enlevez vos chaussures. ஆழமாக சுவாசியுங்கள் என்பதை respirez
profondément. Respirez profondément. இருமுங்கள் என்பதை tousser, tousser. நான் உங்களுடைய தொண்டையை பரிசோதிக்க போகிறேன் என்பதை je vais contrôler votre gorge. Je vais contrôler votre gorge. Pour contrôler la gorge, le médecin utilise un abaisse langue et une lumière. Un abaisse langue et une lumière. அடுத்ததாக மருத்துவர்கள் நம்மை பரிசோதிக்கும் பொழுது வினாவும் வினாக்களை பார்ப்போம். உங்களுக்கு காய்ச்சல் இருக்கிறதா என்பதை vous avez de la fièvre அல்லது vous avez de la température. Vous avez de la température. உங்களுக்கு குளிர் பிடித்ததா என்பதை vous avez attrapé froid. Vous avez attrapé froid. உங்களுடைய மூக்கு அடைக்கின்றதா என்பதை vous avez le nez bouché. Vous avez le nez bouché. அடுத்ததாக உங்களுக்கு தலையிடி இருக்கின்றதா என்பதை vous avez mal à la tête. Vous avez mal à la tête. அடுத்து நீங்கள் எப்போது விழுந்தீர்கள் என்பதை vous êtes tombé quand. Vous êtes tombé quand. அடுத்ததாக உங்களுக்கு வாந்தி எடுக்க வேண்டும் போல் இருக்கின்றதா என்பதை இரண்டு வகையில் கேட்கலாம். ஒன்று vous avez mal au cœur. Vous avez mal au cœur. அல்லது vous avez envie de vomir. Vous avez envie de vomir. அடுத்து நோயாளிகள் யாருடனும் தொடர்பு கொண்டீர்களா என்பதை vous êtes en contact avec des personnes malades. Vous êtes en contact avec des personnes malades. நான் இங்கே தொடும் பொழுது உங்களுக்கு வலிக்கிறதா என்பதை si je touche ici, ça vous fait mal. Si je touche ici, ça vous fait mal. அடுத்து நான் அழுத்தும் பொழுது வலிக்கிறதா என்பதை ça fait mal quand j'appuie. Ça fait mal quand j'appuie. இப்பொழுது ஏதாவது சிகிச்சை எடுக்கின்றீர்களா என்பதை est-ce que vous suivez un traitement en ce moment? Est-ce que vous suivez un traitement en ce moment? அடுத்து உங்களுக்கு எங்கே வலிக்கிறது என்பதை où est-ce que vous avez mal? Où est-ce que vous avez mal? அல்லது vous avez des douleurs où? Vous avez des douleurs où? என்று கேட்பார்கள். உங்களுக்கு ஏதாவது ஒவ்வாமை இருக்கின்றதா என்பதை êtes-vous allergique à quelque chose? Êtes-vous allergique à quelque chose? நீங்கள் தடுப்பு மருந்து போடவில்லையா என்பதை vous n'êtes pas vacciné. Vous n'êtes pas vacciné. நீங்கள் புகைப்பிடிக்கின்றீர்களா என்பதை vous fumez. Vous fumez. நேற்று இரவு என்ன சாப்பிட்டீர்கள் என்பதை qu'est-ce que vous avez mangé hier soir? Qu'est-ce que vous avez mangé hier soir? என்று கேட்பார்கள். அடுத்து உங்களுக்கு மாதவிடாய் ஒழுங்காக இருக்கின்றதா என்பதை est-ce que vous avez vos règles régulièrement? Est-ce que vous avez vos règles régulièrement? தொடர்ந்து மருத்துவர்கள் நம்மை பரிசோதித்த பின்னர் கூறும் வாக்கியங்களை பார்க்கலாம். Vous devez faire une prise de sang. Vous devez faire une prise de sang. அதாவது இரத்த பரிசோதனை நீங்கள் செய்ய வேண்டும். அல்லது vous devez faire une radio. radio எடுக்க வேண்டும் என்பதை. அடுத்து உங்களுக்கு முறிவு ஏற்பட்டு விட்டது என்பதை vous vous êtes fait une fracture. Vous vous êtes fait une fracture என்று சொல்வார்கள். அடுத்ததாக மருத்துவர்கள் நம்மை பரிசோதனை செய்த பிறகு நாம் மருத்துவர்களை கேட்கும் கேள்விகளை பார்க்கலாம். நான் எழும்பட்டுமா என்பதை je peux me lever. Je peux me lever. நான் எனது ஆடைகளை அணியட்டுமா என்பதை je peux remettre mes vêtements. எனக்கு என்ன பிரச்சனை டாக்டர் என்று கேட்போம் அல்லவா, அதனை qu'est-ce que j'ai docteur? Qu'est-ce que j'ai docteur? இது பிரச்சனை என்று நினைக்கிறீர்களா என்பதை c'est grave vous pensez? C'est grave vous pensez? அடுத்ததாக நம்மை பரிசோதித்த பின்னர் மருத்துவர் மருந்து சீட்டை எழுதும் பொழுது je vais vous prescrire des médicaments. Je vais vous prescrire des médicaments. அல்லது je vais vous faire une ordonnance. Je vais vous faire une ordonnance.
ordonnance என்று சொன்னால் மருந்து சீட்டு. அடுத்து நான் உங்களுடைய தலையிடி குணமாக சிகிச்சை தருகிறேன் என்பதை Je vous donne un traitement pour soigner vos maux de tête. Je vous donne un traitement pour soigner vos maux de tête. Soigner என்று சொன்னால் குணமடைய. அடுத்ததாக வீக்கம் அல்லது அழற்சி, உதாரணமாக தொண்டை அழற்சி, இவற்றை குணப்படுத்துவதற்காக மருந்து தரப்போகின்றேன் என்பதை Je vais vous donner un anti-inflammatoire. Je vais vous donner un anti-inflammatoire என்று சொல்வார். உங்களுடைய வருத்தம் குணமடைய ஆன்டிபயோட்டிக் தரப்போகின்றேன். இதனை காலை, மதியம், இரவு 3 வேளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை Je vais vous mettre sous antibiotique. Vous en prendrez un matin, midi et soir. Je vais vous mettre sous antibiotique. Vous en prendrez un matin, midi et soir. இதனோடு தொண்டைக்காகவும் ஒரு சிரப் தருகிறேன் என்பதை Je vais vous mettre aussi un sirop pour la gorge. Je vais vous mettre aussi un sirop pour la gorge. அதேபோல மூக்கடைக்கும் பொழுது மூக்குக்கு விடுவதற்கு சில ட்ராப்ஸ் தருகிறேன் என்பதை J'ajoute des gouttes à mettre dans le nez quand il est bouché. J'ajoute des gouttes à mettre dans le nez quand il est bouché என்று சொல்வார். அடுத்து மருத்துவர் நமக்கு தரும் ஆலோசனைகளை பார்க்கலாம். Je vous conseille de boire régulièrement toute la journée et manger léger. Je vous conseille de boire régulièrement என்றால் நீங்கள் ஒழுங்காக தண்ணீரை குடியுங்கள். toute la journée நாள் முழுவதிலும் et manger léger மெல்லிய சாப்பாடுகளை சாப்பிடுங்கள். சிகிச்சையை முறையாக பின்பற்றுங்கள் என்பதை suivez bien le traitement. Suivez bien le traitement. வீட்டிலேயே இருங்கள் என்பதை restez chez vous. Restez chez vous. ஒழுங்காக மருந்துகளை எடுங்கள் என்பதை prenez vos médicaments régulièrement. Prenez vos médicaments régulièrement. அடுத்து நாம் மருத்துவரிடம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஒன்று தாருங்கள் என்பதை Il me faut un certificat médical s'il vous plaît. Il me faut un certificat médical s'il vous plaît. அதேபோல arrêt du travail, அதாவது வேலையிலிருந்து நிற்பதற்கு தாருங்கள் என்று கேட்பதற்கு Il me faut un arrêt du travail s'il vous plaît என்று கேட்கலாம். இதேபோல மருத்துவரிடம் மருந்து சீட்டு ஒன்றை புதுப்பிக்க வேண்டும் என்பதற்கு J'aurais besoin de renouveler une prescription என்று கேட்கலாம். J'aurais besoin de renouveler une prescription. இறுதியாக மருத்துவ கட்டணம் எவ்வளவு அல்லது எவ்வளவு தர வேண்டும் உங்களுக்கு என்பதை Combien coûte la consultation? Combien coûte la consultation என்று கேட்கலாம். இன்னொரு வகையில் Je vous dois combien docteur? Je vous dois combien docteur? இதற்கு மருத்துவர் La consultation coûtera 25 euros. Vous vous ferez rembourser plus tard par la Sécu. La consultation coûtera 25 euros. Vous vous ferez rembourser plus tard par la Sécu. Sécurité sociale பின்னால் உங்களுக்கு ரம்போசே செய்வார்கள் என்று சொல்வார். அடுத்து மருத்துவர்கள் நம்மிடம் நான் தந்த மருந்துகளின் மூலம் நீங்கள் சரியாகி விடுவீர்கள் என்பதை Vous allez vous sentir beaucoup mieux avec les médicaments que je vous ai prescrits. Vous allez vous sentir beaucoup mieux avec les médicaments que je vous ai prescrits. உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன் 3 நாட்களில் குணமடைந்து விடுவீர்கள் என்பதை Rassurez-vous, dans 3 jours, vous serez guéri. இறுதியாக குணமடைய வாழ்த்துக்கள் என்பதை bon rétablissement என்று சொல்வார். bon rétablissement. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடந்த வீடியோவிலும் இந்த வீடியோவிலும் உள்ள வாக்கியங்களை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அடுத்த தடவை மருத்துவரிடம் செல்லும் பொழுது தனியாக சென்று நீங்கள் உரையாடுவீர்கள் என்று நம்புகின்றேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.